நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு புறாவை நான் எடுத்து வளர்த்தேன். காகங்கள் அதை சுற்றி கொத்தும்போது நான் அதை பிடித்து, சின்ன புறா குஞ்சு தான், அவருடைய வாயில் அந்த கடலையெல்லாம் அப்படி சவித்து ஊட்டுவது உண்டு, தாய் புறா ஊட்டுவது போல. இந்த புறாவை ரொம்ப நேசித்தேன். அது என் மேலே ரொம்ப நேசமாக இருக்கும். என்னுடைய தோளில் வந்து அமர்ந்து கொள்ளும். எங்கள் வீட்டில் வந்த புறாங்கிறனால சுத்தமான தண்ணி வைப்பேன், நல்ல கோதுமை போடுவேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறது இந்த பொட்டுக்கடலை என்ற பொறிக்கடலை தான். அது ரொம்ப பிரியமாய் சாப்பிடும். நல்லா வளர்ந்தது. நான் வெளியூருக்கு போயிட்டேன். திருப்பி வரும்போது என் புறாவை பார்த்தேன், காணலை. அதை காணும். 2-3 நாள் கழித்து பார்க்கிறேன், வீட்டு மாடியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. எனக்கு பெரிய சந்தோஷம். கூப்பிட்டு பார்க்கிறேன், வரல. பொட்டுக்கடலை எடுத்து காட்டுறேன். அது என்னட்ட சொல்றது போல இருக்கு, நீ தான் என்ன விட்டு ஊருக்கு போயிட்டிய என்று அது என்கிட்ட அது கேட்கிற போல இருக்கிறது. என்ன தான் நீ கவனிக்கலையே, ஒரு வாரம் எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கலையே. அது பார்த்துட்டே இருந்தது. அது மோட்டு மேலே ஏறி எனக்கு பிடிக்க முடியல. ஆகவே ஒரு பெரிய கட்டை பக்கத்தில் பார்த்தேன். அதை தூக்கி அது மேலே எரிஞ்சு அப்படியாவது அது கீழே இறங்கி வந்துடும். ஆனால் எரிஞ்சது, அதுக்கு நல்லா அடிபட்டு கீழே விழுந்தது. தூக்கி மடியில் வைத்தேன். ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாந்தமாக, ஒரு பதட்டம் இல்லாமல், ரொம்ப அன்போடு என் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தது. ஆனால் அதில் காலில் ரத்தம் வழிந்து மறுபக்கத்தில் அது செத்து கொண்டு இருக்கிறது போல எனக்கு தெரிந்தது. ஐயோ, என் புறாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நான் நினைத்தேன். ஐயோ, புறாவை நான் அடிச்சிட்டேனே, வேதனைப்படுத்தினேனே, தாங்க முடியாத துக்கம். அந்த புறாவை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, என் புறா எனக்கு வேணும்னு எங்கன்னு சிறு வயது தேம்பி அழுதேன். ஆனால் அந்த புறா நான் அடிச்சிட்டேன்னு கோபப்படல, பறந்து போறதுக்கும் முயற்சி செய்யலை. சாந்தமா மென்மையாய் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டே இருந்தது. திடீரென்று தலையை தொங்க போட்டு அப்படியே செத்து விட்டது. மறிக்கும் முன்னால் அது என்னை நோக்கி பார்த்த பார்வை என்னால் தாங்கவே முடியவில்லை. இன்றைக்கும் அதை நினைக்கும் போது எனக்கு வேதனையாய் இருக்கு. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4:30 எழுதும்போது, நீங்க மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற அந்த வான்புறாவை, அந்த பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்திராதீங்க.